சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. துதிக்கு பாத்திரரை செய்யாத தேவனை மக்கள் எங்களோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இசப்பா ஆவியானவர் நீர் பேசுவதாக தகப்பனே. கர்த்தா நீர் பேசுங்கப்பா, மாம்சம் வெளிப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை மாத்திர ஆண்டவர், ஆவிக்குள்ள வார்த்தைகளை மாத்திரம் வெளிப்படுத்த ஆண்டவர. இசப்பானி சனீர ராஜவாயில வரப்படுற என்னோட வார்த்தைகள் சனீர தகப்பனே, கர்த்தர் நீர் பேசுவதாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர. நாங்கள் இடையில பழகளை எழுதபடிய கர்த்தாவுடைய பேசப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. வந்த வனமா திரும்பாமலோ வார்த்தைகள் பெற்றுக்கொள்ளும் என்னை பாடுதல் உண்டுன்னு சொன்னிட தகப்பனே. எண்ணத்தோட வந்து என்ன கஷ்டத்தோட என்ன துயரத்தோட மனுஷ முகத்தை பாப்பா, கர்த்தர் உள்ளத்தை ஆராய்ந்து பாப்பாருன்னு சொல்லிடப்பா. நீர் பேசப்பட்ட கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை நான் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபிரியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துறக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவ கடவுள். ஏன்னா பொறுமையோட ஓட கடவுள். பிரச்சனைகளை பார்த்து கத்த சொல்லணும், முன்னாடி இருக்கிற தெய்வம். உன் பிரச்சனை பார்த்து ஓடாதீங்க, கத்தர் உன்னோடு இருக்கிற வல்லவரா இருக்கிறது. நம்ம எது நேரத்தை சோர்ந்து போகிறோம்னா, இது ஒரு பிரச்சனை வந்துச்சு எங்களை மாதிரி நம்ம அங்க ஓடலாமா? இல்ல, உனக்கு முன்னாடி இயேசு நிக்கிற வல்லவரா இருக்கிறாரு. பிரச்சனை பார்த்து நம்ம ஒதுங்குற ஓட வைக்கிற தெய்வம் அல்ல. பொறுமையோடு சகித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. தேவன் கிரிய செய்யற வல்லவரா இருக்கு. எத்தனை தடை நம்மளுக்குள்ள வந்திருக்கலாம், எத்தனை போராட்டம் வந்திருக்கலாம், எத்தனை அவமானங்கள், எத்தனை இழந்திருக்கிறோமோ. கர்த்தர் சொல்றாரு, நீ எவ்வளவு பொறுமையா இருக்க, பலன் பெரிதா இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. விசுவாசத்தோட ஓடும் போது நம்பிக்கை கர்த்தருடையது. ஏன்னா விசுவாசம் கர்த்தருடைய மகிமை காண்பான்னு சொல்லும் போது அது சொல்ல ஒரு விசுவாசம் பொறுமையா நம்ம ஓடுவோம். கர்த்தர் சொல்றாரு, அவரை நோக்கி ஓடுங்கன்றாரு. எந்த மனுஷன் நம்மளால ஓட முடியாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, திரும்பி பார்க்காதீங்க. வந்து கர்த்தர் சொல்றேன், நான் என்ன உனக்கு நியமித்தனோ, இன்னும் வார்த்தை கொடுக்கறனோ, எப்படி நீ போகணும்னு சொல்றனோ அந்த ஓட்டத்தை நீ ஓடும் போது கர்த்தர் மகிமையா நடத்துற இயேசு கிறிஸ்துவையான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் சித்தத்தை தேவன் கிரிய செய்ய வல்லவனா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதவர் இயேசு கிறிஸ்துவையான தெய்வம். எவ்வளோ பொறுமையாண்டவர், எங்களால் சகிக்கிற தன்மை இல்லப்பா. எவ்வளோ சகித்துட்டோம், எவ்வளோ பாடு, எவ்வளோ நிந்தனை, எத்தனை இடத்துல மரபு, எத்தனை அவமானம், இதெல்லாம் சகிக்கிற கர்த்தர் சொல்லி எவ்வளோ பொறுமையை நீ சகிக்கிறியோ. ஓட்டத்தை ஓடினே கர்த்தரை நோக்கி ஓடு. கர்த்தர் கிரியை செய்யற வல்லவர. மனுஷனை பார்த்து ஓடாதீங்க, பிரச்சனையை பார்த்து ஓடாதீங்க. இயேசுக்காக ஓடும் போது விசுவாசத்தை கை கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்யற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் சொன்ன தேவன் கிருபையா நடத்துற வல்லவரா இருக்கிறாரு. ஒவ்வொரு அதிசயங்களை செய்யற தகப்பன இயேசுக்கு செம்மையான தெய்வமா இருக்கிறாரு. எத்தனை பாடுகள் வரையோ, எத்தனை நிந்தனை, நம்ம குடும்பத்துல மாத்திரம் எத்தனை பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை. பாடுகள் மத்தியிலோ அவமானத்தின் மத்தியிலோ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இயேசு சொல், என்ன போல் நீ பாடு அனுபவிக்கும் போது பொறுமையா இரு, ஓட்டத்தை ஓடு, இயேசுவை நோக்கி ஓடு, லக்கை நோக்கி ஓடுன்றாரு. அவரை நோக்கி போகும்போது கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். வியாதியை பார்த்து பிரச்சனை பார்த்து ஒதுங்கி போகிறவர் அல்ல. இயேசுக்காக ஓடும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் தலை நிம்மர செய்யற வல்லவரா இருக்கிறாரு, உன் கொம்பை உயர்த்துற வல்லவரா இருக்கிறாரு. எங்கெந்த நம்ம தலை துடிந்து இருந்தோமோ, எந்த இடத்துல சப்பா ஓட முடியல நினைச்சோம், கர்த்தர் அந்த இடத்துல ஓட வைக்கிற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் சொல்றாரு, என்னை நோக்கி ஓடும்போது விசுவாசத்தோட பொறுமையோட ஆண்டவர எத்தனை நன்மைகளை செய்யற தெய்வம் இயேசுக்கு செம்மையான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா எந்த மனுஷன் நம்ம தீமைதான் செய்வாங்க, எது நன்மையும் செய்ய மாட்டாங்க. ஆனா சொல்லி காட்டுற நாட்கள் உண்டு.
உனக்கு அது செஞ்சு இது செஞ்சேன்னு சொல்லுவாங்க. நான் இயேசு எவ்வளோ சகிக்கிறியோ உன்னோடு நான் இருக்கிற வல்லவர். உன் பிரச்சனை பார்த்து ஒதுங்குறல, உன் ப்ராப்ளத்தை பார்த்து ஒதுங்குறவல்ல, உன் கண்ணீரை பார்த்து ஒதுங்குற, உன் கண்ணீரை விசாரிக்கிற வல்லவர் அவர் மாத்திரம்தான். இத்தனை நாள் நம்ம கண்ணீர் விட்டு தான், இத்தனை நாள் குடும்பங்களும் தெரியாம இருக்கா, நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இயேசுக்கு தெரியும். நம்ம படுகிற பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. தேவன் கிரியை செய்யற வல்லவரா, சாட்சியா உன்னை நடத்துற வல்லவர். ஏன்னா இயேசு நோக்கி ஓடும் போது சாட்சிகளை பெருக வல்லவரா இருக்கிறாரு. பொறுமையா ஓடுங்க, கர்த்தரோடு ஓடும் போது ஏசப்பா சொல்ல, எந்த வழியை நடக்கிறேன், மனுஷன் காட்டுற வழியா நான் காட்டுற வழியா? கர்த்தர் சொல்றாரு, ஏன் வழியை நடக்கும் போது நன்மை உண்டு, சமாதானம் உண்டு, மேன்மை உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு, எல்லாமே கொடுக்கிற வல்லவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் சித்தம் இல்லாம எதுவுமே நடக்க முடியாது. அவர் சித்தம் கர்த்தர் சொல்றாரு, நீ எவ்வளவா நீ பாட அனுபவிக்கிறியோ அந்த ரெட்டிப்பான நன்மையா மாற்ற வல்லவர் ஆடுகிறாரு. தேவன் கிருபை செய்த வல்லவர் ஆடுகிறாரு. ஏன்னா இயேசுக்காக ஓடும் போது என்றைக்குமே தலை குனிஞ்சதே இல்லை. இயேசு நோக்கி பார்க்கும்போது ஒன்றுமே சோர்ந்து போனதே இல்லை. ஏன்னா கர்த்தர் செஞ்ச நன்மைகள் இன்னும் முடியாததா இருக்கிறது. தேவன் செய்யற நன்மைகள் இன்னும் முடியாதா இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டிலே சப்ப தள்ளாட விடவே மாட்டாரு. எல்லாமே ஓடுறாங்களே, அங்க போறாங்க இங்க போற, எல்லாமே பேசுவாங்க. உங்கள்கிட்ட கரெக்டா இருக்கிறியான்னு பேசுவாங்க, குறை சொல்லிக்கிற மாதிரி பேசுவாங்க, நீ ஒழுக்கமானு பேசுவாங்க. அப்படிப்பட்ட மத்தியில கர்த்தர் உயர்த்துற வல்லவரா இருக்கிறார். இவங்கள்ட்ட சாபம் பண்ணியிருக்காங்க, சாபம் இருக்குது, உங்கள்கிட்ட மந்திரம் இருக்கு, சூனி எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா இயேசு நம்ம கிட்ட இருக்கும்போது எதுவுமே இல்லாம போகும். ஏன்னா இயேசு நோக்கி ஓடும்போது கர்த்தர் நன்மை செய்யற வல்லவரா ஆடுகிறாரு. ஒவ்வொரு காரியத்தை ஏசப்பாக்குள்ள நம்ம இருக்கும் ஜெபத்துல கேட்கிற போது, ஏசப்பா உம்மை நோக்கி ஓடுகிற ஆண்டவர, லக்கை நோக்கி ஓடுகிற ஆண்டவர, ஏசப்பா விசுவாசத்தோட ஓடுகிற ஆண்டவர, உறுதியா ஓடுகிற ஆண்டவர, இயேசு போல வாழ்கிற வாழதான் பரலோகத்தில் எழுதப்படும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, அவரோட வழிகளை நடக்கிற எவனோ பெற்றுக்கொள்ளவான்னு சொல்லும் போது நம் நன்மைக்கு ஏதுவான நடத்த தபப்பன் ஒருவர் தான். ஒவ்வொரு விஷயத்துல கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. துதியின் மத்தியில நம்ம இறங்கி இருக்கிற தபப்பனா இருக்கிறது. அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அது பேல வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். யாரை நோக்கி படுகிற பரம அழைப்பு? ஏசப்பா அழைச்சது உண்மை, தாயின் கர்ப்பத்துல தெரிந்து கொண்டது உண்மையா இருக்கிறது. லக்கை நோக்கி ஓடுகிறோம், ஏசப்பா கரம் விடுத்து நம்ம ஓடுகிறோம். ஒரு தாயை நம்ம பிடிக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா குழந்தை தாயை நம்ம வளர்க்கிறதோ, எவ்வளவு பாடு அனுபவிக்கிறதோ, அந்த தாயை எவ்வளவு அன்பு காட்டுறதோ நம்ம எவ்வளவு சந்தோஷப்படும். ஆனா கர்த்தர் அதுக்கு மேல ஜீவனை கொடுத்து நம்ம பண்ணா இருக்கிறாரு. மாசுக்குற தாயார் மேல எவ்வளவு அன்புனா ஜீவனே கொடுத்த தப்ப நம்ம மேல அன்பா இருக்கிற வல்லவனாரு. லக்கை நோக்கி ஓடுங்க, பாடுகள் மத்தியில ஓடுங்க, பிரச்சனைகளை மத்தியில ஓடுங்க. ஏசு இல்ல நம்ம வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். லக்கை நோக்கி ஓடுங்க. கர்த்தர் பரம அழைப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஜீவ கிரீடத்தை கொடுத்திருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை ஆபத்துல நம்ம தப்பித்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. என் குடும்பத்துல சாபம் போகாத, என் பிரச்சனை போகாத நினைக்காதீங்க. அழைத்த தெய்வம் கண்ணீரை விசாரிக்கிற வல்லவரா இருக்கிறாரு. தேவன் எத்தனை நன்மை செய்யற தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா எத்தனை கிருபை செய்யற தமமனா இருக்கிறார். யாரை நோக்கி ஓடுகிறோம்னா கர்த்தரை நோக்கி முகரங்க. யாவையும் கர்த்தர் யாவை செய்து முடிக்கிற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா பரம அழைப்புன்னா அழைப்பு இருக்கா இல்லையா சிலர் கேட்கிறாங்க. ஏசு நான் தெரிந்து கொண்டானா இல்லையா? நீங்க ஏசப்பா உங்களுக்கு தெரிந்து கொண்டாதான் சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், சத்தியத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் சமூகத்துல ஏசப்பா அறியல நம்மளால வர முடியாது. ஏசப்பா அறிந்ததுனாலதான், சுகத்தை கொடுத்ததுனால, சாட்சியோட இருந்ததுனாலதான் எத்தனை சாட்சி நம்மளுக்கு வைத்திருக்கிற தன்மை ஏசப்பா நம்ம குடும்பத்தை கொடுத்து, கத்த பிள்ளைங்களை கொடுத்து, கேட்டதெல்லாம் கொடுத்து தபப்பன ஒருவர் தான். இல்லைன்னு சொல்லாதவர் ஒரு இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறது. அவர் சொல் லக்கை நோக்கி ஓடுங்க, அவருடைய கரத்தினால உன்னை பிடிக்கிற தெய்வமா இருக்கிறது.
அவர் ஏசப்பா உங்களை நடத்துற வல்லவரா இருக்கிறார். ஏன்னா தேவன் சித்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஒவ்வொரு காரியத்தை மகிமையான தெய்வம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. நாங்க கேட்டது எல்லாமே கொடுத்த தகப்பன் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. காரியத்தை சொல்லும் போது சபைக்கு போவோம் வருவோம். ஏன்னா சபைனா கூட்டம் தானே நடக்குது நம்ம நினைச்சு நாங்க வரலாம். ஏன்னா என் வாழ்க்கையில நடந்தா சொல்றேன். சபைக்கு போவேன் வருவேன் ஏனோ தானோ சொல்லுவாங்க. ஏதோ போறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உட்கார்ந்து வந்துடுவோம். ஏசப்பா அறியாம இருப்போம். ஏன் எதுவுமே இல்லை, எல்லாமே உலகத்தின் காரியம் செய்வோம். பேருக்கு கிறிஸ்துக்குள்ள ஒரு வாழ்க்கை. பட்டம் என்னன்றது கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை. ஏன்னா இயேசு போல அவங்க சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க. நானே சொன்னது முக்கியம் இல்லை, லக்கை நோக்கி ஓடுகிறது கத்தரை பின்பற்றதான் கத்த சொல்ல உயர்ந்த அடைக்கலமா கத்தரவனை உயர்த்துற வல்லவரா இருக்கிறாரு. சபைக்கு போக வர என்ன கத்த தொட்ட தெய்வம் இயேசு கிறிஸ்துவியான தெய்வமா. ஏனோ தானதான் சபைக்கு போவேன். ஏன்னா கத்தரை நோக்கி உண்மையா தேடுந்த நாட்கள் இல்லை. இயேசு பேருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க கூட்டத்துல உட்கார. ஏன்னா என்ன கேட்கிறேன் எனக்கே தெரியாது. கூட்டத்துல உட்கார முடிஞ்சிச்சுன்னா சொல்லுவாங்க எதுவுமே தெரியலன்னு, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட வாழ்ந்த ஏசப்பா என்னை தொட்ட தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் கிரியை செய்த வல்லவரா இருக்கிறார். எதுவுமே தெரியாத தேவன் தெரிந்து கொண்ட வல்லவரா இருக்கிறார். ஏதோ உக்காந்து போன என்ன கத்தர் உறுதியா பச்சு கொண்ட. ஏன்னா கத்தோட சித்தத்தை தேவன் கிரியை செய்ய ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை கை கொள்ளுன்றாரு. உரிமையோடு ஓடுன்னு ஓடக்கூடாதபடிக்கு எத்தனை தடை வந்தது, எத்தனை போராட்டம் வந்தது, எத்தனை ப்ராப்ளம் வந்தது, எத்தனை கண்ணீர் இருந்தது. ஏன்னா தேவன் எல்லாவற்றிலும் மாத்தின தகப்பன் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா தகப்பனாக சொல்லுவாங்க இயேசு இல்லைன்னா இல்ல, இயேசு இருக்கிறாரு ஊழியக்காரெல்லாம் பொய்ன்னு சொன்ன நாட்கள் உண்டு. சபைக்கு போக மாட்டாரு, தேட மாட்டாரு, துதிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் எல்லாம் எதுவுமே நம்ப மாட்டாரு. ஆனா கத்தரை நோக்கி பார்க்கும்போது, லக்கை நோக்கி ஓடும்போது, என் தாய் தகப்பனா சொல்ற பேச்சை கேட்கல, ஆவியனோட வார்த்தை கேட்கறதுனால உங்களுக்கு முன்னாடி தேவனை நிக்க வச்ச வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா அவர் இயேசை நோக்கி பார்க்கணும். தகப்பனை மாற்றின தகப்பன் இயேசு கிறிஸ்துவியான தெய்வம். யாரை நாடுகிறோம்னா இயேசுக்காக நோடுகிற மல்ல கத்தக்கிரியை செய்யற வல்லவரா இருக்கிறாரு. லக்கை நோக்கி ஓடுகிற ஆண்டவர், உங்க பாதத்துல ஓடுகிறப்பா, உன் சமூகத்துல ஓடுகிறப்பா, உன் பாதப்பள்ளி இருக்கும் போது ஆண்டவர் சந்தோஷம் இருக்குது டாடி, நிம்மதி இருக்கு. எங்க போனாலும் நம்மளுக்கு நிம்மதியே இல்லை, எங்க போனாலும் சுகமே இல்லை. இந்த ரசிக்கப்படாத முனை சபைக்கு போக சினிமா தியேட்டர் போவோம், ஒவ்வொரு நாளும் சினிமா அங்க எல்லாமே போவோம். எல்லாம் எங்க அக்கா கூட எல்லாமே இடத்துல சினிமா தியேட்டர் எல்லா இடத்துல போய் கொண்டு இருந்தேன். ஆனா ஏசு எப்போ பிடிச்சனோ, ஏசுக்காக எல்லா தியேட்டருக்கு எல்லா இடத்துல ஓடுறேன், எல்லாமே பண்றேன். என்ன கத்த தொட்ட தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா அது நிரந்தரமே இல்லை. உலகத்தின் அன்பு கொஞ்ச நாளும், என் தேவ அன்பு நிரந்தரம். சொல்ல எல்லா தியேட்டருக்கு ஓடும் போது, பீச்சுக்கு எல்லாமே ஓடும் போது, இது இல்லை நிரந்தரம், ஏசுதான் நிரந்தரம் சொல்லி அவரை நோக்கி ஓடு, லக்கை நோக்கி ஓடுனாரு. அது ஓட ஓட மனுஷன் வார்த்தை சொல்லியோ உலகத்தை சந்தோஷம் தேடி தேடி போய் நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. அந்த நேரம் மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும். ஆனா மற்றனால பிரச்சனை போராட்டம் நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா இயேசு நோக்கி ஓடும் போது சந்தோஷ சமாதானம் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறாரு. தேவன் எவ்வளவோ நன்மைக்கு எதுவான செஞ்சிருக்க தகப்பனா இருக்கிறாரு. நம்ம யாரு நாடுக்கு போகிறோம்? நம்ம மனுஷனியா, உலகத்தின் காரியமா, இயேசுவியா, இயேசுக்காக ஓடுறோமா, மனுஷன வார்த்தைக்காக ஓடுறோமா? இல்ல ஒரு வாத்திக்காருக்கு வேலை சொல்ற இடத்துல ஓடுவோம், ஏன்னா வேலைக்கு இந்த நேரத்துல வரணும் சொல்ல ஓடுவோம். எல்லாத்துக்கும் ஓடுகிறோம். இயேசுக்காக நம்ம முன்னாடி வந்து இயேசப்பா என்னை அழைத்த தெய்வம் உண்மையை உள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம என் வாழ்வு இல்லப்பா, நீங்க இல்லை என் குடும்பம் இல்லாண்டவர எப்பா. நான் எழுந்து போனதெல்லாம் கொடுக்குற தப்பப்பா. நீங்க ஒருவர் நம்ம கேட்க ஆரம்பிச்சும் போது கத்தர் நன்மைக்கு ஏதுவான செய்த வல்லவராரு. கணவரை மாற்றம்படியா, உன் பிள்ளைங்களுக்கு ஏற்றத்துக்கு உண்டாக்கும்படியா, அடக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கும்படியா கத்தரின் ஓடத்தை ஓடும் போது கத்தருக்கு செய்த வல்லவரா இருக்கிறார். என்னால முடியலன்னு சொல்லாதீங்க, இயேசுக்காக ஓடுங்க. இசப்பா மாச பலன் போயிடலாம் ஆண்டவர், ஆவின் பலன் எனக்கு தாங்கப்பா, ரிசுத்து பலன் தாங்க ஆண்டவர். என்னால் ஏற முடியும் அடிவடிலாண்டி உட்கார முடியல அப்படி சொல்லவர். இயேசுக்காக தேடி வந்து சின்னங்களும் இல்லையோ என் ஆவிய ஊற்றுவேன்னு சொன்ன தகப்பன் இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு. தேவன் கிரியை செய்த வல்லவரா இருக்கிறாரு. ஏன் அவர் மாற மாட்டாரு. ஒவ்வொரு நாள் விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, ஒவ்வொரு நாளும் நடத்துற தகப்பனா இருக்கிறார் இயேசுக்கு சுமையான தெய்வம். ஏன்னா அவருக்காக ஓடும் போதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் ஒரு பெரிதா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசுக்குள்ள சபைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை தானே, செவ்வாய்க்கிழமை தான் நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளுக்கு கூட ஒரு வார்த்தை பேசுற வல்லவரா இருக்கிறார்.
நம்மளா வரல, கர்த்தர் தான் நம்மளை கொண்டு வந்து தகப்பன இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. ஒவ்வொரு சித்தத்தை தேவன் கிரியை செய்த வல்லவரா இருக்கிறாரு. இயேசுக்காக ஒவ்வொரு ஊழியம் செய்யும் போது கூட இத்தனை எதிர்ப்புகள் வந்தது, இத்தனை போராட்டம் வந்தது, இத்தனை அவமானங்கள் வந்தது. அப்ப சபைக்குள்ள வரும்போது கூட கால் அடிபட்ட போது கூட டாக்டர் சொன்னாங்க மேலே ஏறக்கூடாது இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ரொம்ப வேதனையான வழியில அப்ப கூட என் குடும்பங்கள்லாம் சொன்னாங்க இந்த நிலைமையில கூட போடணுமான்னு கேட்டாங்க. லக்கை நோக்கி ஓடும்போது, இயேசை நோக்கி ஓடும்போது எப்படி சுகத்தை கொடுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். நம்ம பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போகிற ஏசப்பா இல்லை. நம்ம ஒரு ஜரம் வந்த ஒரு பலவீனம் வந்த வீட்டுல படுத்துப்போம். ஆனா கர்த்தர் எழுந்தி வா உன சுகத்தை கொடுக்கிற தப்பப்பனா இருக்கிறாரு. சொத்து சுகம் கேட்டு சுகத்தை கொடுக்கிறவர் அல்ல, சொத்து சுகம் கேட்டு உனக்கு விசாரிக்கிறவர் அல்ல, உள்ள தாராந்தி பார்க்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. தேவன் கிரிய செய்யற வல்லவரை ஆவில கொண்டு நம்ம அனுபவிட்டிருக்கோம். எத்தனை வரை நம்ம செபித்து இருக்கிறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில இப்ப செபை இல்லை? ஓட்டத்தை ஓடணும், உறுதியா ஓடணும், இயேசுக்காக ஓடணும், ஜபத்துல ஓடணும். இப்போ ஜபம்லாம் குறைந்தனாலதான் பிரச்சனை அதிகமானது. ஜபம் இருக்க கர்த்தரோட பேச அவருக்குள்ள இணைஞ்சு இருக்கும் போது சந்தோஷம் எப்படி இருந்தது தெரியுமா? அழகான தெய்வமா இருந்தாரு. நம்ம ஜபத்தை விட்டதுனாலதான், அவருக்குள்ள ஓடாத இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாச்சு, கண்ணீர் உபத்திரம் அதிகமாச்சு, சொல்ல முடியாத வேதனைகளை. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு அது காட்டிலும் என்னை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்க தப்பப்பனா இருக்கிறாரு. ஒவ்வொரு ஜபத்துல உறுதி பற்றி கொள்ளும் போது அந்த ஜபமே கர்த்தர் நம்ம செய்யமா மாற்ற வல்லவர். பரம அழைப்பு கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம அழைத்த தெய்வத்துக்கு நம்மகிட்ட என்ன கேட்கிற ஜபம் பண்ணுன்றாரு, என்ன தேடுன்றாரு. எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். கர்த்தர் சொல்ல என் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. நீ என்ன செய்யற? கர்த்தரை துதிக்கிறியா? அதிகாலை எழுந்து நம்ம செபிக்கிறோமா? நம்ம கர்த்தரை செபிக்கிறோமா, துதிக்கிறோமா, ஆராதிக்கிறோமா? கர்த்தர் நோக்கி பார்த்துதான் இருக்கிறாரு. ஏன்னா தேவன் கிரிய செய்யற வல்லவரா இருக்கிறாரு. அத கலத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போன உங்களுக்கு தடை செஞ்சவன் யார்? ஏன்னா சத்தியத்துக்கு நம்ம தடை செஞ்சிருக்கிறோம். ஓட்டத்தை எப்படி ஓடி இருக்கிறோம்? அதுல எப்படி ஏசப்பா ஒரு அற்புதம் செஞ்சுட்டானே, ஐயோ என் வாழ்க்கையில செஞ்சாரா, எனக்கு நன்மை செஞ்சாரா? ஒரு வியாதி வந்த போது ஊழ துடிச்சிருக்கிறோம், ஒரு குடும்ப பிரச்சனை ஊழ துடிச்சிருக்கிறோம். அப்ப ஏசப்பா சுகத்தை கொடுத்த ஒண்ணு கர்த்தர் சொல்றாரு, உன் தடை செஞ்சது யாரு? நம்மள தடை செஞ்சிட்டோம், இயேசு விட்டு தூரமா போயிட்டோம், கீழ்ப்படியாமல் போயிட்டோம். எனக்கு ஆதில அன்பு விட்டாயோ உன் பேர்ல குறை உண்டுன்றாரு. உன் விளக்கத்தண்டை எடுத்து போட முடியாது. ஏன் இலக்கத்தண்டை எடுத்து போட? ஜபத்துல நம்ம நிலை நிக்கல. ஒரு அற்புத ஏசாப்பகளை தேடி வந்த போது கர்த்தர் அற்புதம் செஞ்ச வல்லவர். அன்னை தெய்வங்களை தேடி வரும்போது அவங்க சொன்னாங்க, எத்தனை இடத்துல போனேன், எத்தனை மந்திரவாதி கிட்ட போனேன், எத்தனை இடத்துல போனேன், எல்லா இடத்துல நான் போயிருக்கிறேன். மந்திரவாதி கிட்ட போனேன், மந்திரம் செஞ்ச 10,000 ரூபாய் கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்கிறேன். ஏன் தர்கா கூட போயிருக்காங்க. எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சா கூட ஆனா அது சுகத்தை வரும்படி இயேசு தேடி வந்துச்சு. நீங்கள் மதம் மாத்திர பாக்குறவர் அல்ல, உள்ளத்தை பாக்குற தெய்வம். ஏசப்பா தேடி வந்தா உனக்கு இன்னும் செய்ய மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன், ஆளை பார்த்து இறங்குற அல்ல, ஆளை பார்த்து கொடுக்கிறவர் அல்ல, உள்ளத்தை ஆராண்டி பாக்குற தெய்வமா இருக்கிறாரு. அன்னை தெய்வங்கள் வரும்போதோ தாயார் வந்தபோது ஏச நம்பி வந்து கத்த சுகத்தை கொடுத்த தப்பப்பன அரைக்கிறாரு. எங்கெங்க ஓனாண்டவர், எவ்வளோ பணம் செலவு பண்ண, எங்கெங்கயோ சுகம் எல்லாமே தேடி பார்த்து என் பிள்ளைங்களுக்காக. ஆனா கத்த சொல்றாரு, என்னை நோக்கி ஓடு, லக்கை நோக்கி ஓடுன்ற போது அவரை தேடி வந்த போது 1 ரூபாய் இல்லாம கத்த சுகத்தை கொடுத்த தப்பப்பன். ஏன்னா ஜபத்துல உறுதிப்படுத்தி, ஏன்னா நம்பிக்கையோட வந்தாங்க, விசுவாசத்தோட வந்தாங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் மாத்திர தெய்வம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் கிரியை செய்யற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா அந்த தாயார் சொல்லுவாங்க, எங்க நான் இவ்வளவு பணம் வச்சேனோ அதால முடியாதது என் தேவனால முடியும். ஏன்னா மரித்தவங்களை உயிர்த்தெழுந்த தெய்வம், குருட்டனை மந்தனத்துக்கு நான் தொடங்குற தெய்வம். நன்மை செஞ்ச நம்மளே நம்ம ஏசப்பா தேடாம இருக்க கூடாது. எத்தனை இந்த 2025 நம்ம வந்து அவருடைய கிருபைதான். கொள்ளங்கள் மத்தியிலோ வெள்ளங்கள் மத்தியில எத்தனை தடை வந்தாலோ, எத்தனை ஆபத்து வந்தாலும் நம்ம தப்பி விட்ட தெய்வம், நம்ம போக்கியும் வருத்தியும் பாதுகாத்துன தெய்வம்.
எத்தனை நன்மை செஞ்ச தெய்வம் இயேசு தெய்வமா. ஆதியிலே கொண்டு அந்த உறுதிப்பட்டுக் கொள்ளுங்க. நம்ம தடை செஞ்சது யாருன்றாரு. இதெல்லாம் நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம். இயேசு எப்படி நம்ம செபித்தோவோ நம்ம அந்த ஓட்டத்தை ஒரு நாள் நம்ம நிப்பாட்டவே கூடாது. ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. உன்ன ஓட்டம்னா செபிக்கிற செப்பம் எப்படி செபித்திருந்த இப்ப செப்பமே இல்லையே நம்ம வாழ்க்கையில. அப்ப செப்பம் இருந்தனாலதான் கர்த்தர் எவ்வளவு நன்மை ஏதுவா செஞ்சிருக்கிற நம்ம வாழ்க்கையில. என்ன தவிர தண்ணீர் தான் செப்பன்றாரு, உணவு தான் வார்த்தைன்றாரு. அந்த ருசி பதம் நம்மளுக்குள்ள இருந்தாதான் அந்த நம்ம வாழ்க்கையே ருசி பதமா மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. இருளா இருக்க நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தமா மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. தேவன் கிரியை செய்த வல்லவரா இருக்கிறாரு. ஒரு சகோதரி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இல்ல கணவர் குடிக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க வரவல்ல, அவங்களும் அதுவும் சொன்னாங்க, திருப்பி கொள்ளக்காரனா இருக்கிறான்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க. ஆனா யாரால மாற்ற முடியுமா இல்லையோ, என் தேவனால எல்லாமே மாற்ற முடியும். ஏன்னா லக்கை நோக்கி ஓடும்போது அந்த ஜபமே ஒரு மாத்தம். ஏன்னா எதால மாத்த முடியும், சொல்லி மாத்த முடியும். மனுஷன் பேசினால எங்கவே மாற முடியாது, ஏசு இறங்கினால மாற்ற முடியும். எப்படிப்பட்ட கர்த்தர் கிரியை செஞ்ச வல்லவர். இந்த இடத்துல ஊழியர்கள் கூட வந்தாங்க, நான் ஜெயில இருந்தேன், எனக்கு யாருமே, ஆனா கர்த்தர் சொல்லு பார்வையே தெரியாது ஜெயில இருந்த ஒவ்வொரு தேவன் தொட்டுகிற தெய்வமா இருக்கிறாரு. விசாரிக்கிற தெய்வம். லக்கை நோக்கி ஓடுனாரு, ஆர்வை இல்ல. ஏசப்பா என்னை நடத்துற தெய்வத்துக்காக நான் ஓடுவேன்னு சொல்றாரு. நம்ம எல்லாமே தெரியும், நம்ம பார்வை கொடுத்திருக்கிற, நல்ல உடைய கொடுத்திருக்காரு, நல்ல உறுப்புகளை கொடுத்து நம்ம எல்லாமே பேசுறோமே. ஆர்வே இல்லாத ஒரு தேடி வந்தபோது என்ன சொன்னா, இயேசுக்காக நான் இருக்கிற நாட்கள் கர்த்தருக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன்றாரு. இப்ப வஸ்திரமே இல்லாத அவரை ஜெயில இருந்து அவரை மேசப்ப மீட்டு கொண்டு வந்து எங்கேயுமே ரசிக்கப்பட ஜெயில ரசிக்கப்பட்டாருன்னா கர்த்தர் அங்க தேடி வந்து இப்போ நல்ல வஸ்திரம் போடு, நல்ல உணவு கொடுத்திருக்கிறாருன்னா யாரை நோக்கி ஓடுகிறான்னா இயேசுவை நோக்கி ஓடுறதுனாலதான் சுகம் வந்தது, விடுதலை வந்தது, எல்லாமே கிடைச்சது. சொல்றாங்க எல்லாமே போனாலும் இயேசு என்னை விட்டு போகாதவர் இருக்கிறாரு. சாட்சி எப்படிப்பட்ட சரிதான சாட்சியா இருக்குது. ஏசப்பாக்கு எல்லாமே முடியும். அவர் ஆகாதது ஒன்றுமே இல்லை, கூடாதது ஒன்றுமே இல்லை. வாதம் கூடாத அணுகாது, பொல்லா பொருள் நேரிடாதுன்றாரு. எத்தனை பிரச்சனைகளை மத்தியிலும் கர்த்தருக்காக நீ ஓட ஆரம்பிங்க, கர்த்தருக்காக தேட ஆரம்பிங்க. உன் சமூகத்துல வரும்போது தடை வரும். இது என்ன கூட்டத்தை நீ போகணும், தடை வரும். குடும்பத்தை மூலமா எல்லா தடைகளை உடைத்து நீ ஏசப்பாக்காக ஓடுங்க. அந்த பிரச்சனை நீ வீடாடு கூடாத்துல போகும்போது எவ்வளவு பிரச்சனை என்ன நடக்குமோ நினைச்சு வராதிங்க. இயேசு எல்லா பிரச்சனையும் மாத்திர வல்லவரா இருக்கிறாரு. உன் பாகங்களை மீட்டு கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு. உன் தேவையான கொடுக்கிற தெய்வமா இருக்கிறாரு. இன்னும் கேட்கிற அவர் சொந்த கூடாரமா தேவையா உதவியா எல்லாத்தையும் உதவி செய்யற தெய்வம் இயேசுக்கு செம்மையான தெய்வமா இருக்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தையில அவர் எதுவுமே நம்ம நினைக்கிற கீழ்ப்படிதலோடு இருக்கும் போது அவரை நோக்கி ஓடும்போது கர்த்தர் கிரியை செய்த வல்லவரா இருக்கிறாரு. அது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் அருமையாக எண்ணி என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஏன்னா கர்த்தரை நோக்கி ஓடும்போது ஊழியத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறது. ஊழியன்னா அதோ வர்ஷிப் பண்றதோ பிரசங்கம் கொடுக்கறதோ ஊழியம் அல்ல. பாய் எடுக்கிறதோ துடைக்கிறதோ எல்லாமே பாத்ரூம்கள் வெறுக்கிறது கூட ஊழியம்தான். எல்லாரும் சொல்லுவாங்க ஊழியனா இப்படிதான் பண்ணுவாங்க, அப்படி இல்லை, எல்லாமே செய்தாதான் ஊழியமே. எத்தனை போஸ்டிங்ல வர முடியாது, குழந்தை பிறந்தவனே நடக்காது. அதே போலதான் இயேசுக்குள்ள ஊழியத்துல எல்லாமே செய்யணும், ஒரு மனத்தோட செய்யணும். ஏன்னா கர்த்தர் ஊழியத்துல நம்ம கூப்பிட்டாதான் செய்யணும் அல்ல. ஒருத்தவங்க ஒவ்வொரு ஊழியத்தை நம்ம சபைக்குள்ள வந்தோம்னா ஒருத்தங்க பெருக்கிறாங்க, பாய் போடுவாங்க. சபையில பார்த்துருக்கிற ஒரு இடத்த சபையில பார்க்கும்போது ஒரு மனத்தோட ஒவ்வொரு காரியம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க, ஒரு மனத்தோட செய்யறாங்க. ஒருத்தவங்க பாத்ரூம் கழுவுறாங்க, ஒருத்தவங்க பெருக்கிறாங்க, ஒருத்தவங்க பாய் எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க ஒவ்வொரு காரியம் செய்யறாங்க. ஏன்னா அந்த ஒரு மனத்தின் ஊழியம் தான் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறது. என்ன நம்ம காரியத்தை இதை பிரசங்க கொடுத்து போய் உட்கார்றது முக்கியம் அல்ல, அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வல்லமைகளை கொடுக்கிற வல்லவரா இருக்கிறது.
தேவன் சத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. கட்டை நோக்கி ஓடின அந்த ஊழியத்தின் பாதையில நான் பாடி இருந்தா அந்த நேரத்துல சந்தோஷம் பெரிதா இருக்கும். ஏன்னா கொஞ்சத்துல உண்மையா அந்த அநேகத்துல அதிகாரம் சொல்லும் போது நெருக்கத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆனா கத்த பலன் பெரிதா கொடுக்கிற வல்லவராக இருக்கிறது. ஏன்னா ஒரு தாயை குழந்தை பெருகும்போது எவ்வளவு துடிச்சிருப்பாங்களோ, அந்த குழந்தை வெளியே வர ஜீவனுக்கு ஆபத்து வருமா அந்த பயம், அந்த தடுமாற்றம் இருக்கும். ஆனா குழந்தை வெளியே வந்து எவ்வளவு சந்தோஷம் தாய் முகத்துல பாக்குறோம்னா, அதே போல அந்த ஊழியத்துல பாடு அவமான நிந்தனை சகிக்கும் போது பலன் பெரிதாய் இருக்கிற வல்லவராக இருக்கிறது. ஊழியத்தின் பாதையில வல்லமை அபிஷேகமா கர்த்தர் நடத்துற தெய்வம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறது. லக்கை நோக்கி ஓடுன்றாரு, ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை கைக்குள்ள பொறுமையா ஓடும் போது கர்த்தர் நன்மைக்கு ஏதுவா நடத்துற தெய்வம். என்னால முடியாத ஆண்டவர்னு சொல்லாதீங்க. இயேசுக்காக ஓட ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த தேவைகளை சந்திக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துல ஊழியத்துல எத்தனை பாடு வந்தால் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான நடத்துற இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் சித்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா அழைப்போடு நம்ம செய்யும் போது கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான செய்யற வல்லவர். உரிமையோட கத்தாம எசப்பான உறுதியா உருமற்றமாண்டவர். இப்ப உரிமையா நம்ம கர்த்தர் கூடி செபிக்கும் போது தேவன் பிரசன்ன பெரிதா இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. தேவன் சித்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா எசப்பா இந்த ஊழியத்தின் பாதியில வல்லமையின் பாதியில அபிஷேகம் இல்லைன்னு நம்ம வாழ்க்கையே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஊழியத்துல எல்லா காரியத்தையும் நம்ம எல்லாமே செய்யறோம்னா அதுக்கு ஒரு ஊழியம் தான். ஆனா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரங்களை கற்றுக்கும் போது பல வாஷிங் வல்லம் ஏசப்பா கொடுக்கிற தெய்வமா இருக்கிறாரு. சண்டை போடும்போது எப்படி பேசுவாங்க, ஏன்னா வார்த்தை தாறுமாறா பேசுவாங்க. கர்த்தர் அருவருப்பான காரியம் அதெல்லாம். ஏசப்பா சொல்றாரு, என் வாயில நான் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையில போட்டு என்னோட வார்த்தையில அதே வாயில நம்ம ஜெபிக்கிறோமே, அதே வேலையை சாப்பாட பேசுறோமே, அருவிருப்ப நம்ம காரியம் நம்ம செய்யக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான செய்யற வல்லவரா. எல்லாரும் கண்களை மூலமா துதிக்க பாத்திரரே ஆண்டவரே தகப்பனே, நீர் பேசிட்டீங்க தகப்பனே. ராஜா லக்கை நோக்கி ஓடுகிறேன்னு சொல்லிட தகப்பனே, ஓட்டத்தை ஓடி சுவாசத்தை கை கொள்ளுன்னு சொல்லிடப்பா. எத்தனை பாடுகள் மத்தியில ஓடுறாங்க ஆண்டவரே, எத்தனை கஷ்டங்கள் மத்தியில ஓடுறாங்க ஆண்டவரே, எத்தனை வியாதிகள் மத்தியில ஓடுகிறாங்க ஆண்டவரே. இசப்பான்னு சொல்லி என்னை பின்பற்று, என் லக்கை நோக்கி ஓடுன்னு சொல்லிட தகப்பனே. இந்த ஓட்டத்தை ஓடி யாரோட தடை செஞ்சாங்க, அந்த கீழ்ப்படிதல் இல்லாம இருக்காங்க ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதலோட சப்பா ஆதில அவங்க அன்பை விடாதபடி சுவாமி ஜபத்தின் அன்புக்குள்ள ஓடட்டும் ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையில ஓடட்டும் ஆண்டவரே. உரிமையோடு ஓடட்டும் அப்பா. ஊழியத்தை நிறைவேற்ற வல்லமைகளை தருவதாக டேடி. இசப்பா நீர் வல்லவரா இருக்கிறேன் டேடி. நேற்றும் இன்று மாறாதவரா இருக்கிறேன் தகப்பனே. இயேசுவை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. உமது ரட்சகரா நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்க வாழ்வு இல்லை டேடி. எங்களுக்கு கண்ணீரை தொடுத்தீரப்பா. எப்படி இருந்தா எங்கல பள்ளங்கள் மேடுகள் பாடுகள் வந்த எங்கல எல்லாவற்றிலும் மாத்தி நீர தகப்பனே. எங்களை ஓட்டத்தை ஓட வைத்தீரப்பா. உண்மை பின்பற்ற வைத்தீரு. ஊழியத்தை செய்ய வைத்தீரு. இதப்பாண்டவர் ஊழியாண்டவர் சுவிசேஷம் சொல்லும்படியா, நட்சத்திரங்கள் சொல்லும்படியா, உன் சபையில ஒவ்வொரு காரியம் செய்யும்படியா, அந்த ஒரு மனதோட ஊழியை நிறைவேற்றும்படியா ஆவின் வல்லவர் இறங்குவதாக டேடி. நீ இறங்குற தெய்வம் அல்லவான்னு சொன்னீரு டேடி. விசப்பா யாரு மருந்தால் நான் மறுப்பதுன்னு சொன்னீங்க. நான் மறவாதவ, உன்னை நினைக்கிறவ, உன் அன்பான கரமகள இயேசு உன்னோட பேசிட்டாரு. இதோ யாரு குறித்து நீ பயப்படாத, உன் பிரச்சனை குறித்து பயப்படாத, உன் கமாதனை இல்லைன்னு பயப்படாத. நீ ஓடும் போது இயேசுவை பின்பற்றும் போது உன் பிரச்சனைகளை மாறும், உன் கண்களை மாறும், பத்த சொல்ற ஒப்பத்திரங்களை மாறும். உன் கூட நான் வருவேன் மகள. கடைசி வரி வருவாரு மகள. கடைசி நாளை வருவாரு. மாச பெருங்கெல்லாம் போட்டோம் ஆவின் பிரசனோட நடக்கிற தெய்வமே. இயேசுவே நான் கேட்டதெல்லாம் என்ன நடத்தினீரே. எதை கேட்டேனப்பா, பரம அழப்ப கேட்டேன் டேடி. என் காரியம் எல்லாம் பதில் கொடுத்துட்டீங்க. இது வரைக்கும் நான் நடத்துற உங்க கிருபை, சுகத்தோட உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாமல் வாழ முடியாது. இந்த வருட சாட்சியம் வைப்பீராக, இந்த வருட சாட்சியம் வைப்பீராகப்பா. மனுஷன் மறுவற்ற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகிறீங்களே. படுகிற பாடு அத்திய சந்தோஷத்தோட மாற்ற வல்லவா, சந்தோஷத்தோட மாற்றுவா.
உன் பேரை பெருமைப்படுத்திட்டாரு. உன்னை வாழாக்காம தலையாக்கினாரு, மேலாக்காமல் மேலாக்கின தகப்பனே உமக்கு நன்றி. இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கூட நன்றி செலுத்துறேன் தகப்பனே. நீர் பேசினீர் உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தை நான் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.